மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2.6 கோடி ரூபாயில் 16 நடமாடும் உழவர் அங்காடிகளை துவக்கி வைத்தார். இந்தியாவின் தலைநகராக டெல்லிக்கு பதில் வாரணாசியை கூட பாஜக அரசு அறிவிக்கலாம். வைகோ விமர்சனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். தவறி வந்த வார்த்தை. நடிகை த்ரிஷா குறித்து கருத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. பிப்ரவரி 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உழவர் நலத்துறை சார்பில் புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் 672 வேளாண் இயந்திரங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகரில் 2,06,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 16 நடமாடும் உழவர் அங்காடிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து உயர்கல்வித்துறை சார்பில் 542 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் வகுப்பறை, ஆய்வகங்கள், பணிமனை கட்டிடங்கள், மகளிர் விடுதி கட்டிடம், திறன்மிகு மையங்களையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து 555 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு கட்டப்பட உள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், பல்நோக்கு அரங்குகள், விடுதிகள் மற்றும் இதர கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமிநாதன், ஏவவேலு, கோவிச்செழியன், முதன்மை செயலாளர் முருகானந்த மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். இந்தியாவின் தலைநகராக டெல்லிக்கு பதில் வாரணாசியை கூட பாஜக அரசு அறிவிக்கலாம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். விடுதலை புலிகள் தடை வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இந்த வழக்கை பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ பல அமர்வுகளாக நடந்து வந்த இந்த வழக்கை பிப்ரவரி 26ஆம் தேதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் அன்றைய தினம் வழக்கு விசாரணை உறுதியாக நடைபெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கியது போல ரூபாய் நோட்டுகளில் காந்தி படத்தையும் நீக்க பாஜக காத்திருப்பதாகவும் இந்தியாவின் தலைநகராக டெல்லிக்கு பதில் வாரணாசியை கூட பாஜக அரசு அறிவிக்கலாம் எனவும் வைகோ விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் கேட்பது அவர்களது உரிமை, ஆட்சியில் பங்கு கேட்பது இல்லாத ஊருக்கு வழி தேடுவது போல் உள்ளது என வைகோ தெரிவித்தார். தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலே இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் மிருகத்தரமான பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் மக்களவையில் வந்தே மாதரம் முழு பாடலும் அந்த 4 ஸ்டான்சாஸ் 4 பாராக்கள் காந்தியாருடைய படத்தையே கரன்சி நோட்டிலே நீக்குவதற்கு உள்ளுக்குள்ளே அஜெண்டா வைத்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். அவர்கள் டெல்லி தலைநகரத்தை மாற்றி வாரணாசியை தலைநகராக்க வேண்டும் என்ற ஒரு அந்தரங்க முடிவை செயல்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் விபரீதத்துக்குள்ளே இந்த உபகண்டம் பிரவேசிக்கப் போகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதோடு மீனவர்களின் விசை படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். இந்நிலையில் காரைநகர் கடல் எல்லையில் மீனவர்கள் மீன்பிடித்த போது
எல்லை தாண்டியதாக 25 மீனவர்கள் அவர்களது 2 விசைப்படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றதாகவும், விசாரணைக்கு பின்னர் மீனவர்களை படகுடன் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை விமர்சிக்கும் போது நடிகை த்ரிஷா குறித்து பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை விமர்சிக்கும் போது நடிகை த்ரிஷாவின் பெயரை குறிப்பிட்டு நயினா நாகேந்திரன் பேசியிருந்தார். இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு மகளிர் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து நடிகை த்ரிஷா தனது வழக்கறிஞர் மூலமாக நயினா நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மாநில அரசியலில் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் இதுபோன்று அருவருக்கத்தக்க வகையில் பேசுவார் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றும், நான் அரசியலில் நடுநிலையாகவே இருக்கவே விரும்புகிறேன், எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொது விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் த்ரிஷா குறித்து பேசியதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை தனிநபர் விமர்சனங்களை அனுமதிப்பதும் இல்லை, பேசியதும் இல்லை என்றும், அன்றைக்கு அது தவறி வந்த வார்த்தை எனவும், இதனால் யாரேனும் வருத்தப்படுவார்கள் என்றால் தன்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நயினா நாகேந்திரன் பேச்சுக்கு த்ரிஷா கண்டனம் தெரிவித்த ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே நயினா நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நோக்கி இந்திய பெருங்கடல் அருகே வரை நகரும் என்றும், இதன் காரணமாக பிப்ரவரி 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டிற்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் பண பரிமாற்ற சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என எஸ்பிஐ வங்கி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக செயல்பட்டு வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன்லைன் பண பரிமாற்ற சேவைகளுக்கு கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிப்பதாக அறிவித்தது. அதன்படி 25,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகையை செல்போன் செயலி, இன்டர்நெட் பேங்கிங் உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனையில் பரிமாற்றம் செய்தால் 2 ரூபாய் கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரையில் IMBS பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டால் 6 ரூபாய் கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டண உயர்வு டிஜிட்டல் சேவைகளை பராமரிப்பதற்கும் தொடர்ந்து தொய்வின்றி சேவைகளை வழங்குவதற்காகவும் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காகவே நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எஸ்பிஐ வங்கி விளக்கம் அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். இக்கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது. இதனையொட்டி தமிழக வெற்றிக் கழகமானது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் பிரச்சார குழு மற்றும் தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு உள்ளிட்ட குழுக்களை அமைத்து தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இதனிடையே சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது. தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் நிலையில் தற்போது புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் இருந்தே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை
கிராமிற்கு 160 ரூபாய் உயர்ந்து 14,560 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்து 1,16,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து வார தொடக்க நாளான இன்று தங்கம் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 120 ரூபாய் குறைந்து 14,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வங்கதேச புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பிப்ரவரி 17ஆம் தேதியன்று பதவியேற்கிறார். வங்கதேச நாடாளுமன்றத்திற்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி 297 இடங்களில் 209 வெற்றி பெற்றது. இதனையடுத்து வங்கதேசத்தில் செவ்வாய்க்கிழமையன்று தாரிக் ரஹ்மான் தலைமையிலான புதிய அரசு அமைகிறது. டாக்காவில் உள்ள நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு புதிய எம்பிக்களுக்கு வங்கதேச தலைமை தேர்தல் ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதனையடுத்து மாலை 4 மணிக்கு வங்கதேச நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் விழாவில் புதிய அமைச்சரவைக்கு அந்நாட்டின் அதிபர் முகமது சகாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாட்டின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்தியா சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பங்கேற்க உள்ளார். நைஜீரியாவின் கெப்பி மாகாணத்தில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நைஜீரியாவின் கெப்பி மாகாணத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆற்றில் போட்டி போட்டு மீனவர்கள் மீன்பிடித்தனர். ஆண்டுதோறும் நடைபெற்று வந்த இந்த கலாச்சார திருவிழா பாதுகாப்பு காரணங்களுக்காக 2020ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2.6 கோடி ரூபாயில் 16 நடமாடும் உழவர் அங்காடிகளை துவக்கி வைத்தார். இந்தியாவின் தலைநகராக டெல்லிக்கு பதில் வாரணாசியை கூட பாஜக அரசு அறிவிக்கலாம். வைகோ விமர்சனம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். தவறி வந்த வார்த்தை. நடிகை த்ரிஷா குறித்து கருத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. பிப்ரவரி 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.